ஸ்பேஸ் ஸ்டேஷன் இந்த வார்த்தையை கேட்டாலே பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது வெயிட் இல்லாமல் மிதக்கிறது தான். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு டவுட் இருந்ததுங்க. ஸ்பேஸ் ஸ்டேஷன்லாம் பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் தான் சுற்றுற மாதிரி இருக்குது. அப்படி இருந்தும் அவங்களுக்கெல்லாம் ஏன் சுத்தமாக வெயிட் இல்லாமல் போகுது? யார்கிட்ட இதை பற்றி கேட்டாலும் ஸ்பேஸில் கிராவிட்டி கிடையாது, அதனால தான் வெயிட் இல்லாமல் இருக்கான்னு சொல்கிறாங்க. ஒரு ராக்கெட் கிளம்பி 15-20 நிமிஷத்தில் மீகோ மெயின் இன்ஜின் கட் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஸ்பேஸுக்கு வந்துட்டதா சொல்கிறாங்க. நம்ம அட்மாஸ்பியரை தாண்டினா கிராவிட்டி இருக்காதான் என்ன? இதை பற்றி புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் செஞ்சுது. நம்ம பாடத்திட்டங்களில் இது இருந்தாலும் அந்த வயசில் நமக்கு இதெல்லாம் புரியறதில்ல. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா பொருட்களையுமே பூமியோட கிராவிட்டி நம்ம காலுக்கு கீழே 6400 கிலோமீட்டருக்கு அடியில் இருக்கிற சென்டரை பார்த்து இழுத்துக்கிட்டு இருக்கு. எல்லா டைரக்ஷன்லையும் இது இழுக்கிறதுனால தான் பூமி பந்தோட எல்லா பக்கத்துலையும் தரையை பார்த்து நின்றுட்டு இருக்கோம். சென்டர்லேருந்து 6400 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிற நம்மளையெல்லாம் செங்குத்தாக நிற்க வைக்கிற பூமியோட கிராவிட்டி ஏன் 6800 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிற ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆஸ்ட்ரோநாட்ஸை விட்டுடுது? இந்த 400 கிலோமீட்டருக்குள்ளே என்ன நடக்குது? இதை புரிஞ்சுக்க முதல்ல வெயிட்னா என்னன்னு நமக்கு தெரியணும். வெயிட்டுங்கிறது கிராவிட்டியை எதிர்த்து நிற்கிற ஒரு ஃபோர்ஸ். இப்போ நம்ம வெயிட்டை எப்படி பார்ப்போன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அது வரைக்கும் தரையில் நின்றுட்டு இருந்த நம்ம ஏதோ ஒரு மிஷின் மேலே ஏறி நின்னோம்னா அந்த மிஷின் நம்மளை பூமியிலேருந்து பிரித்து வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஃபோர்ஸை தாங்கணுமோ அதைத்தான் வெயிட்டுன்னு காட்டுது. இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக இந்த 100 கிலோ சிலையை எடுத்துப்போமே. இந்த சிலையை தரையில் வெயிட்டு போட்டு பார்த்தீங்கன்னா 100 கிலோ இருக்க போகுது. அதுக்கப்புறம் இந்த சிலையை தூக்கி இந்த காண்டோலாக்குள்ளே போட்டு ஹீலியம் பலூனில் கட்டி ஒரு 37 கிலோமீட்டர் உயரத்துக்கு அனுப்புவோம். இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. உலகத்திலே மிக உயரமான இடத்துலேருந்து ஃப்ரீ ஃபால் பண்ண வீடியோ இது. இந்த மாதிரி 37 கிலோமீட்டர் உயரத்துக்கு போயிட்டு அந்த வெயிட்டை செக் பண்ணி பார்த்தா ஒரு 20-30 கிராம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா டிஸ்டன்ஸ் ஏற ஏற வெயிட்டு கொஞ்சம் குறையிறது சகஜம்தான். இப்போ திடீர்னு இந்த ஹீலியம் பலூன் வெடிச்சிருதுன்னு வைப்போம். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் அந்த காண்டோலாவோட கேபின் ஃப்ளோரில் இருந்த அந்த சிலை இப்போது தடுத்து நிறுத்துறதுக்கு ஆள் இல்லாதனால எல்லா இடத்துலையும் மிதந்துக்கிட்டு இருக்கோம். அந்த காண்டோலாவை பொறுத்த வரைக்கும் அதுவே கீழே விழுந்துட்டு இருக்கு. அது எங்கே தடுத்து நிறுத்தி ஒரு ஃபோர்ஸை கொடுக்கறது அப்படின்ற சுச்சுவேஷன் தான் இருக்கும். இதனால தான் இப்போ அந்த சிலைக்கு சுத்தமாக வெயிட்டே இருக்காது. எதுக்கு எதிராக வெயிட்டை செக் பண்ணி பார்ப்பீங்க? இதைத்தான் நம்ம வெயிட்லெஸ்னஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது ஒரு பொருள் ஃப்ரீ ஃபால் ஆகிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே இருக்கிற இன்னொரு பொருளால் எந்த ஒரு வெயிட்டையும் உணர முடியாது. இது ஹீலியம் பலூன்றதுனால எந்த இடத்துல மேலே ஏறிச்சோ அதே இடத்துல தான் கீழே இறங்கும். ஒரு சைட்வைஸ் மூமெண்ட்டே இருக்காது. இப்போ அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக இதே சிலையை தூக்கி ஒரு ஏரோப்ளேனில் வச்சு மேலே அனுப்புகிறோன்னு வைங்க. அந்த ஏரோப்ளேன் நல்ல ஸ்பீடாக போகும்போது ஒரு 4000 கிலோமீட்டர் வேகமாக போய் 40 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் போகுதுன்னு வச்சுப்போம். அங்கே போய் இன்ஜினை ஆஃப் பண்ணி விட்டிங்கன்னா அதுவும் கீழே விழத்தான் செய்யும். அதுக்குள்ளேயும் இதே மாதிரி சிலை மிதக்கத்தான் செய்யும். ஆனால் என்ன ஒரு வித்தியாசம், சைடில் போயிட்டு இருந்த ஏரோப்ளேனுக்கு சைட்வேஸ் மூமெண்ட் கொஞ்சம் இருக்கிறதுனால ஒரு 200-300 கிலோமீட்டர் தள்ளி போய் அந்த பக்கமாக இறங்கும். ஏறக்குறைய ஆஸ்ட்ரோநாட்ஸ் எல்லாருக்கும் போகிறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு ட்ரைனிங்கை தான் தருவாங்க. வாமிட் காமெட்ன்ற ஒரு ஏரோப்ளேன் இருக்குது. அந்த ஏரோப்ளேனில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வெயிட்லெஸ்னஸை இந்த பூமியிலேயே உணரலாம். இந்த ஏரோப்ளேனை பேராபோலா ஷேப்பில் பறக்க விடுவாங்க. அது கொஞ்சம் தூரம் கீழே வர வரைக்கும் வெயிட் இல்லாமல் மிதப்பாங்க. காசு செலவு பண்ணால் நீங்களும் இதில் ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். இப்போ அடுத்து இந்த ராக்கெட்டுக்கு வருவோமே. இந்த ராக்கெட்லாம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளேயே ஒரு 25,000 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடை கொடுத்து விட்டுடுது. 400 கிலோமீட்டர் உயரத்தில் சுத்தமாக காற்று இருக்கிறது இல்லை. 1-2 மாலிகூல்ஸ் தான் அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த 27,000 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடை குறைக்கிறதுக்கு வழியே இல்லாமல் போயிடுது. அதனால் என்ன ஆகும்னா, ராக்கெட் நின்னதுக்கப்புறம் கீழே விழத்தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் 27,000 கிலோமீட்டர் வேகம் இருக்கும்போது அந்த வேகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தூரம் போய் தானே கீழே விழணும். அந்த 400 கிலோமீட்டர் உயரத்திலே சில பல கோடி கிலோமீட்டர்கள் ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் விழப்போகுது. பூமி உருண்டையாக இருக்கிறதுனால 400 கிலோமீட்டர் உயரத்தில் நேராக போனீங்கன்னா சுற்றி தான் வரணும். அதுதான் நடக்குது. பூமியோட கிராவிட்டி இழுத்துக்கிட்டு இருக்குது. 400 கிலோமீட்டர் உயரத்தில் எனக்கு இவ்வளோ ஸ்பீடு இருக்குது, இந்த ஸ்பீடு முடிஞ்ச உடனே கீழே வரேன்னு சொல்லி இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் எல்லாம் பூமியை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 1000-2000 தடவை பூமியை சுற்றி வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இறங்கும் போதெல்லாம் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்பிட் ரைசிங் மெனியூர்னு சொல்லிட்டு அப்பப்போ ஸ்பீடை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விடுவாங்க. அதனால தான் இத்தனை வருஷம் ஆகியும் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லாம் ஸ்பேஸில் சுற்றிக்கிட்டு இருக்கு.
அப்படின்னா ஆஸ்ட்ரோநாட்ஸ்லாம் வெளியில் நடக்கிறாங்களே அவங்க கதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் இதே தான். அவங்களுமே 1 மணி நேரத்துக்கு 27,000 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது அவங்களும் அதே அளவுக்கு டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணிட்டு தான் வருவாங்க. இதனால தான் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வெயிட் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிறையவே கிராவிட்டி இருக்கும். பூமியில் இருக்கிறதுல ஏறக்குறைய 90% கிராவிட்டி அங்கே இருக்கத்தான் செய்யும். அதாவது நம்ம 100 கிலோ சிலையை 400 கிலோமீட்டர் உயரத்துக்கு கொண்டு போய் நிறுத்தி வச்சிங்கன்னா 90 கிலோவாக இருக்கும். ஆனால் வெயிட் இல்லாமலாம் போகாது. இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் எல்லாம் கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் சைடில் போய் விழுதுன்றதுனால தான் உள்ளே இருக்கிறவங்களுக்கு வெயிட் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. இப்போ புரியுதுங்களா ஏன் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வெயிட் இல்லைன்னு? சரி, இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்லாம் ஆர்பிட்டில் சுற்றுதுன்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா ஆர்பிட்னா என்ன? இதேமாரி ஆர்பிட்டில் தான் பூமியும் சூரியனை சுற்றுதா, நிலாவும் பூமியை சுற்றுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. அதை பற்றி தெளிவாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த விஷயம் உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல உதவும் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.